மைக்கு ஒழுங்கா வேலை செய்தாலும் பாக்குறாங்கடா. இப்ப சொல்லுவாங்க பாரு. நடந்து முடிந்த பிச்சைக்கார சங்க பொது தேர்தல் வாக்குகள் இன்னும் சில வினாடிகளில் எண்ணப்பட உள்ளது. முதல் சுற்றின் முடிவு. முதல் சுற்றின் வாக்கு எண்ணிக்கையில் அக்கா அனிதா 5 வாக்குகள் வித்தியாசத்தில் கோணவாய் கோபியை விட முன்னிலையில் உள்ளார். இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கையில் 12 வாக்குகள் வித்தியாசத்துடன் அக்கா அனிதா மீண்டும் முதலிடத்தில் உள்ளார். இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. அதிர்ச்சியா? என்ன அதிர்ச்சி காத்திருக்குது? நேத்து அடித்த மட்டமான சரக்கின் போதை இறங்காததால் ஓட்டு எண்ணும் ஆபீசர் ஒரு டப்பா ஓட்டை எண்ணாமல் போய்விட்டார். இப்போது அதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து கூட்டி கழித்து பார்த்தால் இந்த பிச்சைக்கார சங்க பொது தேர்தலில் 34 வாக்குகள் அதிகம் பெற்று திரு கோணவாய் கோபி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். ஜெயிச்சம் பாத்தியா? என்ன அனிதாக்கா, தோல்வியில அப்படியே தோண்டு போயிட்டீங்களா? கை கொடுங்க. இனிமே நான் வைக்கிறதா சட்டம், நான் விடுறதா பட்டம். பேபிம்மா ப்ளீஸ் கம் இன். யார் அது? என் கேர்ள் ஃப்ரெண்ட், பேரு மஞ்சூரியன். மஞ்சூரியன்? ஆமா, அப்படியே என் பேர் சொல்லுங்க. கோபி. ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுங்க. கோபி மஞ்சூரியன். எப்படி என் காம்பினேஷன்? என் பர்சனாலிட்டிக்கு இது எப்படி இருக்கு? ரொம்ப கம்மிதான். பரவாயில்ல விடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவளுக்கு நீ ரொம்ப கம்மிடா. ஓகேவா? ஓகே ஓகே, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இனிமே இந்த சங்கத்துல இருக்கிற இந்த 3 நாள்லயும் இந்த சங்கத்துக்கு நல்லது மட்டுமே பண்ண போறேன். இந்த சங்கத்தை நான் மேலும் மேலும் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க இனிமே எங்கேயும் போக கூடாது. நீங்க தான் எங்க நிரந்தர தலைவர். I don't know how he won this election, honey. This is atrocious. I never expected this. நீங்களாவது என்னை எரிச்சிருங்களேன். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.